இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 23, 2025 23/1/2025 தமிழ் குரோதி வருடம் தை மாதம் 10ஆம் நாள் வியாழக்கிழமை. விசாகம் நட்சத்திரம் நாள் முழுவதும். தேய்பிறை நவமி திதி மாலை 5:39 வரை, அதன் பிறகு தசமி திதி. சித்த யோகம். மீனம் மற்றும் மேஷ ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், தனுசில் புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்று இரவு 10:33 அதாவது 10:33 PM சந்திரன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். அதன் காரணமாக இரவு 10:33 வரை மீன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு மேஷராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. குறிப்பா உங்களுக்கு குடும்பத்தாரின் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். குடும்பத்தாருடைய சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வேலை சம்பந்தமாக மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறுவதற்குண்டான யோகம் இருக்கு. புதிய நண்பர்கள், புதிய என்விரான்மெண்ட்ல சந்தோஷமா இருப்பீங்க. அல்லது ஏற்கனவே இருந்த நபர்களே வேறு இடத்திற்கு மாற்றல் ஆகி உங்களுக்கு புதிய நண்பர்கள், புதிய சக பணியாளர்கள் வருவதன் காரணமாக மன நிறைவு ஏற்படும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ராத்திரி 10:30 மணிக்கு மேலே சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது. 10:33 PM 10:33 PM சந்திராஷ்டம் ஆரம்பிக்கிறது. அதனால உங்களுக்கு இன்று இரவுக்கு மேலே தான் மன சஞ்சலம் இருக்கும். அல்லது வேண்டாத எண்ணங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நாள் முழுவதும் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆரோக்கியத்தில் பாதிப்பில்லை. உடல் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு தனி தேஜஸ் இருக்கும். தனி புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. நன்மைகள் அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம், வெற்றி போன்ற விஷயங்களால் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். ராசிநாதன் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காருன்னு கவலைப்படாதீங்க. பொதுவாக 3ஆம் இடத்துல இந்த செவ்வாய் மறைஞ்சிருந்தா நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். காரிய வெற்றி ஏற்படும். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். கடன் சார்ந்த விஷயங்கள் முடிவுக்கு வரும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். தந்தையின் ஆலோசனை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆனால் அவசரப்பட்டு அவர் சொல்கிறதுல இருக்கிற நம்பகத்தன்மையை கேள்வி கேட்டுறாதீங்க. நீங்கள் கேள்வி கேட்டால் பிரச்சனை வரும். அதனால் இன்றைக்கி கேள்வி கேட்குறத விட்டுட்டு அவர் சொல்கிறத கேட்டுக்கிறது நல்லது. மேலதிகாரிகள் விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்திகள் வரும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். ரிஷப ராசி. ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு கடன் விஷயமோ அல்லது உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலோ பெருசாக பாதிப்புகள் இருக்காது. இருப்பினும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. ஏன்னா இவர் டிராவல் பண்ணுறதே குருவோட நட்சத்திர சாரத்தில் தான். அதனால் பெருசாக நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறனால கடனை வாங்குற மாதிரி இருக்கும். உடன் பணியாற்றுபவர்களின் உதவிகளை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. குடும்பத்தில் வீண் பேச்சுக்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குடும்பத்தில் குழந்தைகள் எதிர்மறையாக செயல்படுவார்கள். அவர்களுடன் இன்று பேசுவதை நீங்கள் தவிர்க்கவும் முடியாது. அதனால் பேசுகிறத கொஞ்சம் சட்டிலாக பேசிக்கோங்க. நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. வியாபாரிகளுக்கு அலைச்சல் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை மூலமாக சில ஆலோசனைகள் கொடுத்தாங்கன்னா அதை கேட்டுக்கிறது நல்லது. நீங்கள் அவர் சொல்கிறத உடனே உதாசீனப்படுத்தாதீங்க. எடுத்தறிஞ்சு பேசாதீங்க. இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்தில் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வேண்டாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உடன் பணியாற்றுபவர்களின் பேச்சுக்கள் உங்களுக்கு
மனசில் ஒரு விதமான பதட்டத்தை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சற்று பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவர்களால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. உடன்பிறப்புகள் கொடுத்த கடனை திருப்பி கேட்பாங்க. அதனால கொஞ்சம் பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தும். எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். அவங்க கிட்ட கொஞ்சம் கோவப்பட்டு பேசுவீங்க. சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்வீர்கள். இன்னைக்கு உங்கள் வாயால் தான் பிரச்சனை வரும். நீங்கள் யார்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அவங்களுடைய தவறுகளை பெருசுபடுத்தி பேசாதீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானத்துடன் செயல்பட்டால் வியாபாரிகளுக்கு வியாபார செழிப்பு ஏற்படும். மிதுன ராசி. 5ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால உடன்பிறப்புகள், வியாபாரம், குழந்தைகள், உங்களுக்கு கீழ் பணியாற்றுபவர்கள், உங்களுடைய எம்ப்ளாயீஸ், இவங்ககிட்ட எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விதமான முன்கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முன்கோபத்தை குறைக்கிறதுக்கு பாருங்கள். கூட ஒர்க் பண்ணுறவங்ககிட்டையும் வாழ்க்கை துணைகிட்டையும் மன வேறுபாடு காரணமாக மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்ககிட்ட வேலை பண்ணுறவங்க இன்றைக்கி அட்வான்ஸ் கேட்டாங்கன்னா தாராளமாக கொடுங்க. இருக்கிற செலவுக்கு அதுவும் கொடுத்தா தப்பு கிடையாது. ஆனால் அதெல்லாம் செலவு கிடையாது, முதலீடு தான். அதனால் உங்களுக்கு பண வரவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுத்தும். வியாபாரத்தில் உங்களுக்கு இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் இருக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள். நீங்கள் அரசு அதிகாரிகள்கிட்ட போய் பேசினீங்கன்னா எதிர்மறையாக பேசுவாங்க. அவங்கக்கிட்ட இன்றைக்கி எந்த காரியமும் ஆகாது. முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேர விரயம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேலதிகாரிகள் எதிர்மறையாக பேசி உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்துவாங்க. உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முன்கோபத்துடன் செயல்படுவீர்கள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் நிலம் சார்ந்த முதலீடுகளில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வீடு மனை மாற்றம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் செலவுகள் ஏற்படும். ஆனால் அவங்க கேட்குறத வாங்கி கொடுக்க மாட்டீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு அவங்க பேரில் ஒரு குற்றத்தை சுமத்துறதுனால அவங்களுக்கும் மனஸ்தாபம் வரும். இது வாழ்க்கை துணைக்கும் அப்ளை ஆகும். அதனால் வாழ்க்கை துணைகிட்ட பண்ணும்போதோ இல்லை உங்கள் சக பணியாளர்கிட்ட அவங்க தேவைக்கு செயல்படும் போதோ நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இன்று எரிச்சல் தன்மை அதிகரிக்கும். முன்கோபம் அதிகரிக்கும். கடக ராசி. ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருக்காரு. அதனால் உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயமோ அல்லது உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களிலோ பண விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தாமதம் ஏற்படுறதுனால இன்றைக்கி உங்கள் கஸ்டமர்கிட்டையோ இல்லை உங்கள் அட்வொகேட்கிட்டையோ நீங்கள் கோவப்பட்டு பேசுவீங்க. உங்களுக்கும் வாக்குவாதம் வரத்துக்குண்டான சூழ்நிலை. தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்தும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவ பிரச்சனை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையும் கௌரவம் பார்த்து பிரயோஜனம் இல்லை. கௌரவத்தை காட்டிலும் உங்களுக்கு எது நல்லது, உங்கள் எதிர்காலத்துக்கு எது நல்லதுன்னு யோசிங்க. அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் இன்று இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அதுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்கள் மனைவியை இல்லை உங்கள் கணவருடைய அம்மா உங்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை ஏற்படுத்துவாங்க. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய செயல்பாடுகளில் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கடனை வாங்கி இன்னொரு கடனை அடைக்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. இன்று உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது வீடு மனை சார்ந்த விஷயங்களிலோ தடுமாற்றம் ஏற்படும். வீடு மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இப்போதைக்கு அதை தவிர்ப்பது நல்லது. சிம்மராசி நண்பர்களுக்கு இன்று இரவு 10:33 வரை உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். அதே சமயம் வியாபாரத்தில் முன்னேற்றமான செய்திகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகள் மூலமாக சில நற்செய்திகள் வரும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு கௌரவ குறைச்சலை ஏற்படுத்திட்டு இருந்தவங்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள்.
இரவு 10:33 சந்திரன் 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி குரு பார்வையில் வரும்பொழுது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு நல்ல தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விரையாதிபதி நீச்ச பங்கமாகிறாரு, அதனால மன நிம்மதி ஏற்படும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன நிம்மதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நெடுநாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்கு. கணவன் மனைவி உறவிலும் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதே சமயம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கடன் சார்ந்த விஷயங்கள், வழக்கு சார்ந்த விஷயங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தடுமாற்றங்கள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலகத்தில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க. யார் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்களோ அந்த தொல்லை கொடுத்த நபரே உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நீண்ட நாட்களாக உங்களை ஏமாத்திட்டு இருந்தவங்க பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் சார்ந்த விஷயங்கள் நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்கும். இன்னைக்கு வாங்கக்கூடிய கடன் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஆரோக்கியத்தில் பிரச்சனை, இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வகையில் இருக்கு. அரசாங்க அதிகாரிகள் மூலமாகவும் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. கன்னி ராசி. ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் இன்று உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை பேசி குடும்பத்தில் அனாவசியமான மன உளைச்சலை ஏற்படுத்துவாங்க. உங்களுடைய சகோதர சகோதரிகளின் பிடிவாத குணத்தினால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த வருமான தொய்வுங்கிறது உங்களுக்கு அடிஷ்னலாக வர வேண்டிய பணத்தில் தான் இருக்குமே தவிர உங்களுக்கு வரவேண்டிய அந்த பேசிக் அமௌண்ட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு வீட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தி சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்காக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட நிறையா பேச வேண்டியது இருக்குது. எதிரிகள் அடங்கி இருப்பார்கள். எதிரிகளால் ஏற்பட்ட சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இரவு 10 மணிக்கு மேலே நற்செய்திகள் வந்து சந்தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய யோகமான நாள். குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் வியாபாரத்தில் நிலம் சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்று பெருத்த லாபம் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்த தொடர்புகள் அல்லது வெளியூர் தொடர்புகள் மூலமாக வியாபார விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு, படபடப்பு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வேலை விஷயத்தில் மேலதிகாரிகளின் சொல்லாடல்கள் எந்த பாதிப்பை ஏற்படுத்தாது. என்ன கொஞ்சம் விரக்தி மனப்பான்மை ஜாஸ்தியாகும். ஆனால் அந்த விரக்தி மனப்பான்மை உங்களுக்கு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவங்கள பற்றின உங்கள் மேலதிகாரிகள், உங்களுடைய ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில அறிவுரைகள் கிடைப்பதற்கோ அறிவுத்தன்மை அதிகரிக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நட்சத்திரநாதன் தசமஸ்தானத்தில் இருக்காரு. அதனால வேலையில் கொஞ்சம் பதட்டம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயம் நீங்கள் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பான தொழில் செய்கிறீங்க, இல்லை வியாபாரம் பண்ணுறீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்திர சொத்துக்கள் மீதான நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். துலாம் ராசி. ராசியில் இருக்கிற சந்திரன் இரவு 10 மணி வரைக்கும் அங்கே தான் இருக்காரு. அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு போய் குரு பார்வையில் வராரு. 2ஆம் இடத்துக்கு போகும்பொழுது அவர் நீச்சபங்க பலனை அடைகின்ற காரணத்தினால தொழில் சிறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அது ராத்திரி தான், ஆனால் அதுக்கு உண்டான பலன் நாளைக்கு தான் தெரியும். ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சல் உங்களுக்கு மனசில் ஒரு திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்குது. பட் அதே சமயம் அந்த திருப்தியினால் உங்களுக்கு குழப்பம் நிவர்த்தி ஆகுமான்னு கேட்டால் குழப்பம் ஜாஸ்தி ஆகும். அதாவது ஒரு திருப்தி அடைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம பண்ணினது சரியா கரெக்டா, இப்போ நம்ம போகிற பாதை சரியா கரெக்டா தப்பா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுக்கு மனக்குழப்பத்தை தவிர்ப்பதற்கு முயற்சி எடுத்தால் நல்லது. ஏன்னா சந்திரன் குருவின் நட்சத்திர சாரத்தில் அந்த குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வீண் பேச்சுக்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தமாக உங்களுக்கு பணவரையம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் தந்தை வழி உறவினர்களுக்காக செலவுகள் ஏற்படுகின்ற நாள்.
சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் உதவிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தந்து அதன் மூலமாக உங்களுக்கு பழைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை போக்க முயற்சி பண்ணுவீங்க. ஆனால் அவங்க பிடிவாதமாக சில விஷயங்களை விட்டு கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமாக இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பிடிவாதமாக நீங்கள் பேசுகிறதுக்கு பதிலாக விட்டு கொடுத்து பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இரவு 10 மணிக்கு மேலே குடும்பத்தில் சுமூக சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். உங்களுடைய வேலையில் நீங்கள் எடுத்த முடிவு உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். இடமாற்றத்திற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது சொந்த வீடு வாங்கணும், சொந்த வீட்டிலேருந்து இன்னொரு சொந்த வீட்டுக்கு போகணும், இப்படிப்பட்ட யோசனையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று அமோகமான பலன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகி சந்தோஷம் அதிகரிக்க குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விருச்சிக ராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்துகிறாரு. வேண்டாத விஷயங்களுக்கு பதட்டம் அடைய வைக்கிறாரு. இதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானமான போக்கு இருந்தாலும் உங்களுக்கு வேண்டாத விஷயத்தை நினச்சி அல்லது அடுத்தவங்களுக்கு நடக்கிற விஷயத்தை நினச்சி நமக்கு இப்படி நடக்குமோ அப்படிங்கிற கம்பேரிட்டிவ் ஸ்டடினால் மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 10:33 சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது குரு பார்வையில் வராரு. இதனால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த இழுபறி நிலைமை மாறி தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பண வருமானத்தில் இருந்த தொய்வுகள் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதுவரை கிடைக்காத பதவி உயர்வு, இதுவரை கிடைக்காத மரியாதை எல்லாம் கிடைக்கும். அதே சமயம் உங்கள் வேலை விஷயமா நீங்கள் சில இடத்துக்கு மாற்றல் கேட்டிருந்தீங்கன்னா அந்த மாற்றலும் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதனால் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இழுபறி நிலைமை இருந்ததுன்னா அது உங்களுடைய முயற்சியினால் சரியாகும். ஆனால் உங்களுடைய எண்ண விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது அலைச்சலை கொடுக்கும். அதனால் உங்களுக்கு நேர விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வண்டி வாகன வகையில் புதிய மாற்றங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண வருமானத்தில் இருந்த எதிர்ப்புத்தன்மை விலகி வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும், வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கும், குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும், குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும், மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் வக்கரகதியிலே 8ஆம் இடத்துல இருக்காரு. அது மட்டும்தான் உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் விட்டு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. தனுசு ராசி. இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக உங்கள் கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் லாபஸ்தானத்தில் 8ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் இருக்கார். அதனால் தேய்பிரை சந்திரனாக இருக்கிறதுனால உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா உடன்பிறப்புகள் குறிப்பாக உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் உங்களை தேவையில்லாமல் சில வார்த்தை பேசுவார், கடந்த கால தவறுகளை பற்றி பேசுவார். இது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும், கவலையை ஏற்படுத்தும். இது பத்தாவதுக்கு உங்களுடைய குழந்தைகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி பாதகாதிபதி உங்கள் ராசியில் இருக்கார். ராசிக்கு செவ்வாயின் பார்வை வக்கர பார்வை இருக்கிறதுனால குதர்க்க பேச்சுக்கள் உங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் அல்லது உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் குடும்பத்தில் வேண்டாத ஈகோ கிளாஷ் இருக்கிறதுனால காரணம் என்னென்னா இந்த சூரியன் 2ஆம் இடத்துல இருக்கார். அதனால் ஈகோ கிளாஷ், வார்த்தையில் ஈகோவை பார்ப்பீங்க, வார்த்தையில் ஈகோவை வெளிப்படுத்துவீங்க. இதனால் உங்கள் பேரில் இருக்கிற நன்மதிப்பு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு உங்கள் வேலையை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். வழக்கு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் வழக்காடு மன்றத்தில் வழக்கறிஞராக இருக்கீங்கன்னா அந்த இடத்துல ஈகோ காமிக்கக்கூடாது. நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுடைய செயல்படக்கூடிய இடத்துல செயல் வீரர்கள் கூட்டத்திலேயோ இல்லை செயல் வீரர்கள் கிட்டேயோ நீங்கள் ஈகோ காமிக்காமல் இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல ஈகோ காமிக்கிறதுனால உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண விரயம் அல்லது வரவேண்டிய திரவிய லாபத்தில் தாமதம் ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகளினால் தேவையற்ற சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய
சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் தடாலடி முடிவுகளால் அவர்கள் உங்களுடைய வேலை விஷயத்தில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இரவு 10:30 மணிக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது, குரு பார்வையில் வரும்பொழுது பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய சக பணியாளர்களின் பிடிவாத குணம் சங்கடத்தை ஏற்படுத்தும். குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தந்தை மூலமாக அல்லது தந்தை வழி உறவினர்கள் மூலமாக சில வெற்றி செய்திகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது அரசாங்க அதிகாரிகள்கிட்டையோ இல்லை எதிரிகள்கிட்டையோ காமிப்பீங்க. இதனால் உங்களுக்கு வேண்டத்தகாத சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அதாவது வேண்டத்தகாதன்னா ஒரு அசௌகரியமான சிச்சுவேஷனில் மாட்டிப்பீங்க. இந்த இடத்துல உங்களை காப்பாற்றுறதுக்கு நீங்கள் மட்டும் முயற்சி பண்ணால் மட்டும் பத்தாது, அடுத்தவங்க கிட்ட நீங்கள் இறங்கி பேசணும், விட்டு கொடுத்து பேசணும். ஆனால் அந்த இடத்துல ஈகோ பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தியாகும். விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி பண்ணுங்க. குறிப்பாக அரசாங்க அதிகாரிகளிடம் மோதல் போக்கை கடைபிடிக்காமல் இருப்பது நல்லது. மகர ராசி. தசமஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் இரவு 10:30 மணி வரைக்கும் அங்கே தான் இருக்காரு. அதுக்கப்புறம் லாபஸ்தானத்துக்கு குரு பார்வையில் வராரு. ஸோ தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவலக ரீதியாக அலைச்சல் இருக்குது. உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்புல அசதி ஜாஸ்தியாகும். சில வேலை விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுகளுக்கு தடுமாற்றம் ஏற்பட்டாலும் இரவு 10 மணிக்கு மேலே நற்செய்திகள் வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் சில ஆலோசனைகள் கிடைச்சதுன்னா அது சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரிகளால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் நிம்மதி தரக்கூடிய செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் பிடிவாத குணத்தோடு செயல்படுவாங்க. குழந்தைகள் ஏட்டிக்கு போட்டியாக ஏருக்கு மாறாக செயல்பட்டு இருந்தாங்கன்னா அந்த ஏருக்கு மாறு செயல்பாடுகள்லாம் சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேச்சை கேட்குறாங்களோ இல்லையோ, உங்களுக்கு எதிராக செயல்படாமல் இருப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். குறிப்பாக தாயார் வழியில் தாயாருடைய சொத்து சேர்க்கை வரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்காக நீங்கள் கோர்ட்டு கேஸு இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்னு ஏகப்பட்ட அலைச்சல் இருக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய பண விவகாரங்கள் அல்லது குடும்ப விவகாரங்களில் இழுபறி நிலைமை ஏற்படும். அனாவசியமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளால் உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் சற்று தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமா 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால பிஸ்னஸ் விஷயமா நீங்கள் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை சற்று தலைதூக்கம் ஒரு பயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் நிதானத்தோடு செயல்படணும். தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மரியாதையாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு சிக்கலான விஷயங்களை பேசுகிறீங்க. அதை மட்டும் தவிர்த்துட்டு உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பேசுகிறது நல்லது. கும்ப ராசி. பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால அதுவும் குருவின் நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்ணுறாரு. அதனால் இன்று உங்களுக்கு குரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சங்கடம், வேலை விஷயத்தில் சங்கடம், உங்களுடைய எதிரிகளால் சங்கடங்கள் போன்ற விஷயங்கள் நடக்கும். பண வருமானத்தில் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இல்லாட்டினாலும் வருமானத்தில் தொய்வை ஏற்படுத்துவார். அரசாங்க அதிகாரிகளுக்கோ அல்லது அரசு நிறுவனங்களுக்கோ நீங்கள் பணம் செலுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதாவது உங்களுக்கு கையிருப்பு கரையும். அதனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். பணப்பற்றாக்குறை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரத்தின் மூலமாக செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வியாபாரத்தில் உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு நீங்கள் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் அதே சமயம் நீங்கள் கலைத்துறை சார்ந்தவரா, மீடியா துறை சார்ந்தவரா, அறிவு சார்ந்தவரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் வக்கரகதியில் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால 5ஆம் வீட்டு அதிபதியின் பார்வையில் இருக்கிறதுனால முன்னோர் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது ஓரளவுக்கு தான் பலன் கொடுக்கும். பெருசாக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது.
சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் சிக்கல்கள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வியாபாரத்தில் கஸ்டமர்ஸ் கிட்ட எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எந்த இடத்துல பேசினாலும் சரி, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசணுமே தவிர நீங்கள் பேசுகிறது தான் ரைட்டுன்னு சொல்லிட்டு பேசினீங்கன்னா அது உங்களுக்கு எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. அரசாங்க வகையில் இடமாற்றத்திற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில் விஷயத்தில் தடுமாற்றம், அலைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் அதிக முதலீடு வரத்துக்கு உண்டான சூழ்நிலை. அதனால் கவனமாக செலுத்துங்க. கவனத்தை செலுத்தினா மட்டும்தான் அதிகமான முதலீடுகள் நஷ்டத்தை ஏற்படுத்தாமல் பாதுகாக்க முடியும். வீண் முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இன்னைக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் அலைச்சலை கொடுக்கும். மீன ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். அதுவும் உங்களுடைய நட்சத்திர ராசிநாதன் குருவின் நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்ணுறாரு. அதனால் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட வெறுப்புகள் மனசில் குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இன்று வேண்டாத விஷயங்களில் தலையிடாதீங்க. குறிப்பாக வேலை விஷயத்தில் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் சற்று கவனத்துடன் செயல்படுத்துவது நல்லது. ஏன்னா நீங்கள் இடமாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய தாயாருடைய அபிலாஷையோ இல்லை வாழ்க்கை துணையின் அபிலாஷையோ கெடுக்கிற மாதிரி சூழ்நிலை வருது. அவங்க இஷ்டப்படாத இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. அதனால் உங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. வீண் சங்கடங்கள் அதிகரிக்கும். எதிர்மறை எண்ணம் கொண்ட எதிர்பாலின நபர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு அனாவசியமான மன வருத்தத்தை ஏற்படுத்தும். நிம்மதியற்ற தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்குகளில் வெற்றி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது. இரவு 10:30 மணி வரைக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி தடுமாற்றம் இருக்கும். 10:30 மணிக்கு மேலே தான் நீங்கள் யாருக்கிட்ட பேசினாலும் ஓரளவுக்கான காது கொடுத்து கேட்பாங்க. ஓரளவுக்காக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் நல்லது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. குறிப்பாக நண்பர்களின் தேவைகளுக்கு செயல்படும் போது அவர்களுடைய வருத்தத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சரி, உங்களுடைய வேலை விஷயத்திலும் சரி தடுமாற்றம் ஏற்படும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்க பதவி அல்லது அரசியல் துறை சார்ந்தவர்களால் கௌரவ குறைபாடு ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது. இன்னைக்கு வேண்டாத பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. மனசு சஞ்சலம் அடையும். மனசு சஞ்சலத்தினால எந்த ஒரு முடிவையும் தீர்க்கமாக எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். குறிப்பாக நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுடன் பணியாற்றுபவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பணத்தட்டுப்பாடு ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். தேவையான விஷயத்துக்கு பணம் கிடைக்காது. வேண்டாத விஷயத்துக்கு பணத்தை செலவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக வேலை ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் ஓரளவுக்கு தான் பலிதம் கொடுக்குமே தவிர இன்னைக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற சங்கடமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.